பூங்காற்று திரும்பமா அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஆனந்தி கிட்ட வந்து லவ்வ சொல்றதுக்கு வந்து தயங்கிக்கிட்டே வந்து இருக்காரு. ஆனந்தி கிட்ட லவ்வ சொல்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, குமரன் வந்து நெனச்சு பார்க்குறாரு. ஆனா, ஆனந்தியோட ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தப்பா இருக்கு. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்தி கிட்ட குமரன் வந்து தன்னோட லவ்வ சொல்லாம தயங்கிட்டு இருக்காரு. அதே மாரி ஆனந்தியும் அவங்களோட உண்மையான விஷயத்த, அவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த குமரன் கிட்ட சொல்ல முடியாம தயங்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு வந்து ஆனந்தி வந்து இருக்க எக்ஸ்போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, கரண்ட் வந்து ஏதோ ஷாக் ஆகி வந்து பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுரும். ஸோ எக்ஸ்போவே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுரும். அதில வந்து நெறைய பேர் வந்து வெளிய தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெறைய பேர் தப்பிச்சும் போயிருவாங்க. ஆனந்தி வந்து துணியெல்லாம் கையில எடுத்துட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு நெனைக்கிறப்ப, ஆனந்தி உள்ளேயே மாட்டிப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, வேகமா குமரன் ஓடி வந்து உள்ளேயே போய் காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணுவாரு. குமரன் வந்து எப்படி ஆனந்தி வந்து அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாத்த போறாரு. காப்பாத்துனதுக்கப்புறம் அவரோட லவ்வ சொன்னா, அப்ப வந்து ஆனந்தி வந்து ஏத்துப்பாங்களா? அது மட்டும் இல்லாம அவங்களோட உண்மை தெரிஞ்சா குமரனோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போது? எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.